Hi dears, welcome back. இன்னைக்கு நம்ம குக் வித் கோமாளில பாபா பாஸ்கர் பண்ண மில்லட் பிஸா ரெசிபி தான் பார்க்க போறோம். இது சிறுதானியத்துல பண்ணக்கூடிய பிஸா. 7 விதமான சிறுதானியங்கள்ல நமக்கு எந்த சிறுதானியம் தேவையோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்க நான் வந்து 3 விதமான சிறுதானியங்கள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 1/4 கப் வரகரிசி, 1/4 கப் தினையரிசி, 1/4 கப் கேழ்வரகு எடுத்துருக்கேன். இதை எல்லாமே 3 முறை நல்லா வாஷ் பண்ணணும். நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து ஊற விடணும். இது ஹாட் வாட்டர்லேயே நம்ம ஊற வைக்கலாம். ஹாட் வாட்டரில் ஊற வைக்கிறதா இருந்தால் ஒரு 10 மினிட்ஸ் போதும், அல்லது 30 மினிட்ஸ் இதை ஊற விடலாம். இந்த டைமில் ஒரு இன்ஸ்டண்ட்டான பிஸா சாஸ் நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்காக 1/4 கப்பு டொமேட்டோ கெச்சப் எடுத்திருக்கேன். அதோட 1/4 டீஸ்பூன் ஒரிகானோ, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், பாப்ரிக்கா பவுடர் இருந்தால் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணலாம், அல்லது சில்லி பவுடர் ஆட் பண்ணலாம். கூடவே சாப்டு கார்லிக் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்மளோட இன்ஸ்டன்ட் பிஸா சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதுக்கு தேவையான வெஜ்ஜீஸ் எல்லாம் கட் பண்ணி வைக்கலாம். ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கேன், கூடவே ஒரு ஆனியன், ஒரு டொமேட்டோ, கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன் எல்லாமே க்யூப் பண்ணி வச்சுருக்கேன். இதோட கொஞ்சம் மோசரல்லா சீஸும் நம்ம கிரேட் பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த சிறுதானியங்கள் எல்லாமே நல்லா ஊறியாச்சு. இந்த தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்துட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுக்கணும். இப்போ நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு, இது ரொம்ப திக் பேஸ்ட்டாக இருக்குது, தேவை இருந்தால் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, குழந்தைங்களுக்கும் நம்ம அடிக்கடி பண்ணி கொடுக்கலாம், எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லை. ஸோ இப்போ நம்ம பேட்டரை வந்து இந்த ஒரு ஹாட் பேனில் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிடலாம். லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறோம். இந்த டைமில் நம்ம ஃப்ளேம் மீடியம் லோவில் வச்சிடணும். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த பிஸா சாஸ் தேவையான அளவு இதில் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருந்த வெஜ்ஜீஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறோம். இதில் கேப்சிகம், ஆனியன், அப்புறம் டொமேட்டோ அண்ட் ஸ்வீட் கார்ன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து வேறு ஏதாவது வெஜ்ஜீஸ் உங்களுக்கு தேவை இருந்தால் மஷ்ரூம், ஆலிவ்ஸ் எல்லாமே கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இது மேலே நம்ம கிரேட் பண்ணி வச்சுருந்த மோசரல்லா சீஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். ஃபைனலாக கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறோம். ஆர்கானோ இருந்தால் அதுவும் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். இதோட கொஞ்சமாக சால்ட்டு அதையும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொடுக்குறோம். ஃபைனலாக இது மேலே 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவு ஆலிவ் ஆயில் நம்ம ட்ரிசில் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தால் போதும், நம்மளோட பிஸா ரெடி ஆயிரும். இப்போ நம்மளோட டெலிஷியஸான பிஸா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தி அண்ட் எம்மி ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.